பலரும் யாருக்காவது உதவி செஞ்சா அவங்களும் நமக்கு திரும்ப உதவி செய்வாங்கன்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்போட இருப்போம் இல்லையா? அது இயல்புதான். ஆனா நாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம ஒருத்தர் செய்யற உதவி இருக்கே, அடடா, அதுக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. இத பத்தி ஒரு அழகான குறள் என்ன சொல்லுதுன்னு நாம இப்ப பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த குறள். அதாவது, நாம ஒருத்தருக்கு இதுக்கு முன்னாடி எந்த உதவியுமே செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா அவங்க நமக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வந்து உதவி செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு உதவிக்கு ஒரு தனி மகத்துவமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு உதவிக்கு இந்த வானத்தையும் பூமியும் ஒன்னா சேர்த்து கொடுத்தா கூட அது ஈடாகாதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி? ஏன் அதுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு? வாங்க, மாயாவோட கதையில இதுக்கான பதில நாம தேடலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதை ஒரு கடினமான நாளை பற்றியது. நம்ம கதையோட நாயகி மாயா. அவ காலேஜ்காக ஒரு புது ஊருக்கு வர்றா. வீடு, நண்பர்கள், சொந்தக்காரங்கன்னு எல்லாரையும் விட்டுட்டு தனியா ஒரு புது வாழ்க்கை. சொல்லப்போனா அவ கொஞ்சம் தனிமையா உணர்றா. அதுவும் பாருங்க, அவளோட ஃபைனல் ப்ராஜெக்ட் நேரம். அவளோட மார்க்கே முடிவு பண்ண போற ஒரு முக்கியமான அசைன்மெண்ட். டெட்லைன் வேற நெருங்கிட்டே இருக்கு. ஒரே டென்ஷன், ஒரே பிரஷர். சப்மிட் பண்ண இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு. சரியா அந்த நேரத்துல பார்த்து அவளோட லேப்டாப் திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒரு கருப்பு ஸ்கிரீன். அவ செஞ்ச எல்லா வேலையும் அதுக்குள்ளதான் இருக்கு. யோசிச்சு பாருங்க அந்த நிலைமைய. டைம் வேகமா போயிட்டே இருக்கு. இன்னும் வெறும் 12 மணி நேரம் தான் பாக்கி. யார்கிட்ட போய் உதவி கேட்கறதுனே தெரியல. மாயாவுக்கு பயத்துல என்ன பண்றதுனே புரியல. இங்கதான் நம்ம கதையில ஒரு திருப்பம் வருது. ஒரு எதிர்பாராத உதவியாளர் வர்றார். அவ கூட படிக்கிற ஒரு பையன் ரோஹன். அவனோட அவ்வளவா பேசி பழகுனது கூட கிடையாது. அவன் மாயா ரொம்ப கஷ்டப்படுறத பாத்துட்டு அவகிட்ட வந்து, என்னாச்சு, எல்லாம் ஓகேவான்னு சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறான். ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது அதுல நாமளும் பங்கெடுத்துக்கிறது தான் உண்மையான நட்பு. ரோஹன் அதத்தான் செஞ்சான். கூட படிக்கிற ஒரு பொண்ணு கஷ்டப்படுறா, நாம உதவணும், அவ்வளோதான் அவன் யோசிச்சான். ரோஹன் உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட லேப்டாப் எடுத்து மாயா கிட்ட குடுக்கறான். எதுக்கு ஏன்னு எந்த கேள்வியும் கேட்கல. பதிலுக்கு மாயா தனக்கு ஏதாவது செய்யணும்னு அவன் எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி மாயா அவனுக்கு எந்த உதவியுமே செஞ்சதில்ல. ஆனாலும் அவன் உதவினான். இதுதான் உண்மையான தன்னலமற்ற ஒரு செயல். இப்ப புரியுதா இந்த செயல் எப்படி நம்ம ஆரம்பத்துல பார்த்த குரலோட பொருந்ததுன்னு பாருங்க. உண்மையிலேயே இது ஒரு அளவிட முடியாத பரிசுதான். அப்போ விலையெல்லா உதவின்னா என்ன? எந்த விதமான முன்கடமையோ இல்ல பதிலுக்கு எதையாவது எதிர்பார்க்கிற எண்ணமோ இல்லாம மனசார செய்யப்படுற உதவி. ரோஹன் மாயாவுக்கு செஞ்சது சரியா இந்த மாதிரி ஒரு உதவிதான். பாருங்க, உதவி பண்றதுல 2 வகை இருக்கு. ஒன்னு கொடுக்கல் வாங்கல் மாதிரி. அதாவது ஒருத்தர் நமக்கு செஞ்ச உதவிக்கு நாம திரும்ப செய்யறது, இல்லனா எதிர்காலத்துல அவங்க நமக்கு உதவுவாங்கன்னு எதிர்பார்த்து செய்யறது. ஆனா இந்த விலையெல்லாம் உதவி அப்படி இல்ல. எந்த ஒரு பழக்கமும் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு தூய்மையான பரிசா கொடுக்கப்படுறது. ரோஹன் செஞ்சது இந்த 2வது வகை உதவி. அதனாலதான் சொல்றாங்க, நாம ஒரு உதவியும் செய்யாத ஒருத்தர் நமக்கு செய்யற உதவிக்கு இந்த உலகத்தையும் வானத்தையும் கொடுத்தா கூட அது ஈடாகாதுன்னு. ரோஹன் செஞ்சது ஒரு சின்ன உதவி மாதிரி தெரியலாம். ஆனா அதோட மதிப்பு மாயாவால என்னைக்குமே திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசு. இது ஒரு சின்ன கதை தான். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய சக்தி வாய்ந்த உண்மை இருக்கு. அது என்னன்னு பாப்போமா? அதாவது உண்மையிலேயே தூய்மையான உதவி நம்ம கேட்காமலே நமக்கு கிடைக்கும். சரியான நேரத்துல காட்டுற சின்ன கருணை கூட நீங்க கொடுக்கற எந்த பெரிய பொருளை விடவும் மேலானது. ஒரு உதவியோட மதிப்பு அது எவ்ளோ பெருசுங்கிறதுல இல்ல, அது என்ன நோக்கத்தோட செய்யப்பட்டதுங்கிறதுல தான் இருக்கு. நினைச்சு பாருங்க, ரோஹனோட அந்த சின்ன செயல் மாயாவோட உலகத்தையே அன்னைக்கு மாத்திடுச்சு இல்லையா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த காரணமும் இல்லாம நாம ஒருத்தருக்கு காட்டுற கருணை இருக்கே, அதுதான் எல்லா காரணங்களை விட ரொம்ப பெரியது. சரி, இப்போ நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. நீங்க யாருக்கு இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத உதவியாளரா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க.